ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங் இந்த டாபிக் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிற வேர்டு இன்வால்வ் ஆகி வருது. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் மார்க்கெட்டிங், வாட் எக்ஸாக்ட்லி இஸ் கண்டென்ட், ரெண்டு தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா கிரியேட்டிங் அண்ட் அவேர்னஸ் அப்படிங்கிறத மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத முடிக்கும். தென் வாட் இஸ் கண்டென்ட், கான்டென்ட் ஆர் கண்டென்ட் எப்படி நம்ம சொன்னோம்னாலும் இட் கேன் பி a text, image, video or any other format அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கலாம். ஸோ கண்டென்ட்டுங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம வந்து டெக்ஸ்டாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், இல்லை இமேஜாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல இருக்கலாம். which conveys some message. அதான் ஸோ which conveys some message அப்படிங்கிறது சொல்லுவோம். அப்போ கண்டென்ட் மார்க்கெட்டிங் என்னது? ஸோ we need to create an awareness about our product through this text, through image or through video or any other format. ஸோ ஏதோ ஒரு ஃபார்மேட் மூலமா நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ண போறோம். அதுதான் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் சொல்லுவோம். ஸோ ப்ராட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறப்ப டெக்ஸ்ட் பேஸ்ட்ல நிறைய இருக்கும். டெக்ஸ்ட் பேஸ்ட் பிளாக் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற பேஸ்ல வர்றதெல்லாம் வந்து நம்ம ஒரு கண்டென்ட் மார்க்கெட்டிங் நம்ம மேஜரா சொல்றது இல்லை. ஸோ லேமன் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு டாக் ஆஃப் த டவுன்ல வந்து நம்ம பேசுறோம் அப்படின்னா இட் வில் பி லைக் டெக்ஸ்ட் பேஸ்ட் பிளாக் ஆர் ஆர்டிகல். ஸோ அப்போ டெக்ஸ்ட் பேஸ்ல எப்படி எழுதலாம், ஹவு டு ரைட் எ பிளாக் ஆர் ஆர்டிகல். ஃபர்ஸ்ட் பிளாக்னா என்ன, ஆர்டிகல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆர்டிகல் அப்படிங்கிறது சம் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ப்ராடக்ட் இல்லாதவங்களுக்கு ஒரு எஜுகேஷனலா ஒரு ஆர்டிகல் எழுதலாம், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண மாதிரி நிறைய வந்து ஒரு ஆர்டிகல்ஸ்ல டைப் இருக்கு. ஸோ இந்த ஆர்டிகல் வந்து ஒரு புக்கா எழுதலாம். புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பயோகிராஃபின்னு நம்ம சொல்லுவோம், ஆட்டோ பயோகிராஃபின்னு ரெண்டு சொல்லுவோம். ஸோ பயோகிராஃபிங்கிறது என்னது, ஒருத்தரை பத்தி எழுதக்கூடிய ஒரு புக்கு வந்து பயோகிராஃபி அப்படின்னு சொல்றோம். அவங்களே அவங்கள பத்தி எழுதிக்கிறது பேர் ஆட்டோ பயோகிராஃபின்னு சொல்றோம். ஸோ இது ரெண்டுல என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தா அந்த கண்டென்ட் ரைட்டரோட வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் இன்சைட் த புக் வந்து டிஃபர் ஆகும். ஸோ சில இடத்துல அவங்கள பத்தி எழுதுறப்ப வேற மாதிரி நம்ம எழுதணும், மற்றவங்கள பத்தி நம்ம எழுதுறப்ப வேற மாதிரி எழுதணும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் புக் எழுதுறது இட்ஸ் நாட் சோ ஈஸி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுவும் அகைன் இட் இஸ் அ கண்டென்ட். அது மார்க்கெட்டிங் எப்போ ஆகுது, நீங்க சேல்ஸுக்கு போய் ஒரு பெரிய ஆளை வச்சு நீங்க அந்த புக்கை ரிலீஸ் பண்றது, இதெல்லாம் தான் வந்து மார்க்கெட்டிங்ல வரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ் ஆகிறப்ப அது ரெவென்யூ ஜென்ரேஷன்ல போகும். ஸோ அப்ப வாட் இஸ் பிளாக் ஆர் ஆர்டிகல், நான் ஜெனரல் இதுல கேட்கல. as a content writer tell me what is blog and article. so blog ங்கற வெப்சைட்டுக்குள்ள நம்ம வச்சிருப்போம். again it is a piece of content தான். to inform, engage or educate or share opinions. நம்ம வெப்சைட்டுக்குள்ள வைக்கிறப்ப அந்த பிளாக்னு நம்ம சொல்றோம். வேற ஒரு வெப்சைட்ல நம்ம எழுதணும்னா அது ஆர்டிகல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப பேசிக் டிஃபரன்ஸ் இதே தான். சேம் ஒரு கண்டென்ட்டை when we publish outside our website we call it as an article, when we publish inside our website we call it as a blog. இதான் ரொம்ப பிலோ லெவல்ல நம்ம சொல்லக்கூடிய ஒரு டெஃபினிஷன். பட் அதற்கு ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்கு, அது டெக்னிக்கலா போகும். லைக் பர்பஸ் அப்படிங்கிறது டு இன்ஃபார்ம், என்கேஜ் அண்ட் எஜுகேட் ஆர் ஷேர் ஒப்பீனியன்ஸ். ஆர்டிகல்ங்கிறது டு ப்ரொவைட் டீடைல் ரிசர்ச், ஃபார்மல் இன்ஃபர்மேஷன். கான்வர்சேஷனல், சிம்பிள், ப்ரொஃபஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட். Usually shorter, 500 to 1500 words. Usually 1000 to 300, 3000 plus words. Personal, friendly, neutral, authoritative, moderate, high. Strong focus on keywords, focus on credibility and depth. Top 5 digital marketing skills, the impact of AI and digital industry. Encourage comment sharing, mostly informational, frequently updated, less frequent, generate traffic leads, build authority and trust. Blog is equal to casual teaching plus engagement. ஸோ நம்ம எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே பர்பஸே உங்களுக்கு வந்துடுது. மோஸ்ட்லி எஸ்இஓக்காக தான் நம்ம பிளாக்ல எழுதுறோம். நம்ம வெப்சைட்ல ரெண்டு பர்பஸ்க்காக பிளாக்னு ஒரு மெனு வச்சு அதுக்குள்ள நிறைய கண்டென்ட் நம்ம எழுதுவோம். ஒன்று வந்து ஒரு யூசர் வந்து ரியலாகவே அந்த கம்பேரிசன் ஸ்கில்ஸோ இல்லை வேற ஏதாவது தேடுறாங்களே அப்படின்னா அது எல்லாமே நம்ம பிளாக்ல தான் கொண்டு வந்து எழுதுவோம். கம்பேர் பிட்வீன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஏடபிள்யூஎஸ், கம்பேர் நான் கோடிங் வித் கோடிங், அதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வித் பைத்தான். ஸோ இப்படியெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் எழுதுறப்ப
இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுவோம். ஸோ நம்ம வெப்சைட்டுக்குள்ள பிளாக் வைக்கிறத ரீசன் என்னன்னா எஸ்இஓல நம்ம முன்னாடி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். எஸ்இஓல எப்படி முன்னாடி வருவோம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா நம்ம வெப்சைட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு பிளாக் எழுதுனீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் 3 நாளைக்கு ஒரு தடவை அப்டேட் ஆகுது. அப்போ கூகுள் பார்க்குது, ஓகே 3 டேஸ்க்கு ஒரு தடவை இந்த வெப்சைட் அப்டேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இவங்க ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க, மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி வெப்சைட்டை நம்ம கொண்டு போய் காமிக்கணும் அப்படிங்கறத அவங்களும் ஒரு எஃபர்ட் போடுறாங்க. அதே சமயத்துல ஒரு யூசருக்கும் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளோட லேண்டிங் பேஜ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பேஜ் வந்தாங்க அப்படின்னா சில சமயம் டெசிஷன் எடுக்க முடியாம இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி பிளாக் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து அவங்க நம்மளோட வெப்சைட்ல பாக்குறப்ப கண்டிப்பா வந்து ஒரு பாசிட்டிவ் நோட் கிரியேட் ஆகும். ஸோ அதனாலதான் நம்ம எப்பவும் சொல்றோம், அந்த இன்டர்னல் லிங்க்ஸ் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, நீங்க லேண்டிங் பேஜ்ல எழுதுறப்ப அந்த லிங்க் வந்து எபவுட்டஸ்க்கோ ட்ரெயினருக்கோ இல்ல இந்த மாதிரி பிளாக் ஆர்டிகல்ஸ்க்கோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா யூசர் வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு அது மூலமா டெசிஷன் எடுக்கிறது ஃபாஸ்டா இருக்கும். ஸோ ஒன்னு வந்து எஸ்இஓ பர்பஸ், இன்னொன்று வந்து யூசரோட டெசிஷன் மேக்கிங் வந்து ஸ்பீட் அப் பண்றதுக்காக. ஓகேங்களா? இந்த ரெண்டு பர்பஸ் தான் நம்ம வந்து நார்மலா பிளாக் எழுதுவோம். ஸோ அது பிளாகுக்கும் ஆர்டிகலுக்கும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வே ஆஃப் ரைட்டிங் அந்த மாதிரி இதெல்லாம் டெக்னிக்கலாக வரும். மற்றபடி ரொம்ப நார்மலாக தான் பர்பஸ் இருக்கு. ஸோ எதுக்கு இந்த காப்பி நான் இங்கே போட்டு வச்சிருக்கேன், நீங்கள் எப்போ வேணாலும் அது ரெஃபர் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதில் வந்து நம்ம பாருங்க நம்மளோட வெப்சைட்ல பிளாக் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். இந்த இடத்துல பிளாக். ஸோ இதுக்குள்ள போனோம் அப்படின்னா there are some categories, ஆண்ட்ராய்டு பேக் அண்ட் டெவலப்மெண்ட் கேரியர் இந்த மாதிரி நம்ம கேட்டகரிஸ் வச்சிருக்கோம். ஸோ இப்போ வெப் டெவலப்மெண்ட் ஆர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம கேட்டகரிக்குள்ள போனோம் அப்படின்னா இதுக்குள்ள நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளிக் பண்ணுங்க. March தான் லாஸ்டா இருக்கு. கேன் ஏஐ ரீப்ளேஸ் ஹியூமன் கிரியேட்டிவிட்டி இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது ஒரு ஆர்டிகலா ஓப்பன் ஆகும். இந்த லிங்க் தான் வந்து நம்மளோட வெப்சைட்ல அப்பப்ப கொடுத்துட்டே இருக்கிறப்ப கூகுளுக்கும் இன்டர்னல் லிங்கிங் பிடிக்கும். இப்போ இங்க இருந்து கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, இங்க இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ல இருந்து இங்க வர மாதிரி நம்ம பண்ணோம். ஸோ இது யாரும் படிக்க போறது இல்லை. We know our users are not going to read. Even though I told one of the reason is for user, but user never reads even our landing page. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு எஸ்இஓ பர்பஸ்க்காக கூகுளுக்காக இதை எழுதிட்டு தான் இருக்கிறோம். யூசர் படிப்பாங்கன்னு நினைச்சிட்டு நம்ம எழுதுறோம். அப்பதான் கண்டென்ட் நல்லா வரும். அதனால யூசர் படிக்கலைனாலும் நோ வரிஸ், பட் ஸ்டில் நீங்க எழுதுறப்ப ஒரு யூசர் படிக்கிற மாதிரி நினைச்சுவாங்க. அப்ப இது எப்படி இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் நம்ம எழுதலாம், இதுல வந்து எப்படி கூகுள் அட்வான்டேஜ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஹெட்டிங் டைட்டில் ஆஃப் த பிளாக் வந்து வேணும். ஓகேங்களா? ஸோ டைட்டில் ஆஃப் த பிளாக் அப்படிங்கிறத பார்ப்ப நம்ம எகைன் வந்து உங்களுக்கு ஏஐ யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்ட் ஆஸ் for training skills, particularly digital marketing courses. Please suggest me top 5 blog titles. First, blog titles, so that it is useful for ranking my keyword digital marketing course. Just over a second.
ஸோ அப்போ டைட்டில் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம், பிகாஸ் டைட்டிலில் பேஸ் பண்ணி தான் நம்ம யூசர் படிக்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரியும். ஸோ அதுக்கு வந்து நான் இதுலேயே கேட்குறேன், 5 titles நான் கொடுக்க சொல்கிறேன் டு ரேங்க் த கீவேர்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். ஸோ ரேங்கிங் பை the keyword digital marketing course. Target audience are job seekers in digital marketing, career switchers in digital marketing. Job ஒன்று மட்டும் வச்சுக்கலாம், job seekers. Five title should also bring AI to make interesting. ஸோ இப்போ என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டைட்டில் வந்து கொடுக்குறது. How AI is changing digital marketing jobs in 2026. Why students in Coimbatore should learn digital marketing now. Best digital marketing course in Coimbatore for job seekers அப்படின்னு சொல்லி இது டைரக்டாக கோர்ஸை பேஸ் பண்ணி வந்தது. அடுத்து வந்து தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஃப்ரெஷர் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஹவு ஏஐ பவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி டாப் ஏஐ ஸ்கூல்ஸ் இன்க்ளூடட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். வை ஜாப் சீக்கர்ஸ் இன் கோயம்புத்தூர் ஆர் சூசிங் ஏஐ பேஸ்ட் டிஜிட்டல் ஓவர் ட்ரெடிஷனல் ஐடி கோர்சஸ். ஸோ இது நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னன்னா இந்த ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொஸ்டினாகவும் இருக்கு, ஒரு ஈகர்னஸ்க்காக வருது, அட் த சேம் டைம் ஒரு கம்பேரிசன் வருது உங்களுக்கு. ஓகேங்களா, ஒரு ட்ரெடிஷனல் ஐடி கோர்சஸ்ல கம்பேரிசன் வருது. அப்ப இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க. ஒரு ஏஐ பேஸ்ல கம்பேரிசன் வச்சு நம்ம பண்றதுனால அதை லைக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு, இதெல்லாம் வந்து அவங்க ரீசன் சொல்றாங்க. My suggestion for ICC or recommended title best for job seekers. அவங்க சொல்றது இந்த கீவேர்ட் நம்ம சொல்றாங்க. ஓகே, எது வேணாலும் எடுக்கலாம். நான் சொல்றது ஐ ஃபீல் திஸ் இம்பார்ட்டண்டா இருக்கும் அப்படிங்கறத எடுக்கிறேன். ஐ எம் சூசிங் சீரியல் நம்பர் 5. அதுக்கு அது பெஸ்ட் தான் சொல்ல போகுது, அது அப்படிதான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து டைட்டில் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். என்ன டைட்டில் சூஸ் பண்ணியிருக்கோம்? ஒய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் கோயம்புத்தூர், ஜாப் சீக்கர்ஸ் இன் கோயம்புத்தூர் ஆர் சூசிங் ஏஐ பேஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் ஓவர் ட்ரெடிஷனல் ஐடி கோர்சஸ் அப்படிங்கிறது. ஸோ ஐ எம் பிளானிங் டு ரைட் திஸ் பிளாக் ஃபார் 1500 words. எப்பவுமே பிளாக் வந்து ஒரு 750 இருந்து 1500 வரைக்கும் இருக்கணும். 750 கம்மியா எழுதாதீங்க, அது பிளாக் மாதிரியே தெரியாது. I want the keyword digital marketing course to appear. So every 200 words ஒரு கீவேர்ட் நான் கொண்டு வரலாம்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 1400 wordsனா 7 times appear ஆகலாம். ஓகே, 7 times in entire blog. 7 டைம் வந்து அப்பியர் ஆச்சு அப்படின்னா 7 into 200 1400 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பிளான் பண்றோம்னா, my blog should have infographics. Data. Infographicsனா some visualization ஒரு chart மாதிரி ஒரு டேட்டா எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குற மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். And all parameters what job seekers will be looking for, like salary, growth, jobs, etc. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் அதில் எல்லாம் இருக்கணும்னு நான் சொல்றேன். அது எழுதவும் இருந்தாலும் நம்ம இதெல்லாம் வந்து சொல்றோம். I want this to be interesting article
not just boring அப்படின்னு அதையும் நான் சொல்லிடுறேன். I don't want this blog is same as blogs in other institutes அப்படிங்கிறத நான் எழுதுறேன். With this, let's start with table of contents. I want இப்போ நான் ஒவ்வொரு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் 7 to 9 headings. என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இப்போ நான் டைட்டில் சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்றேன் அப்படின்னா the shift happening in Coimbatore is what digital marketing one of the why job seekers how to choose their either final thoughts why this structure will work. Most essential bloggers syllabus heavy boring general feels like career journalism in that in case of time on page important is your state. இப்போ என்ன சொல்றேன்னா just extract the table of contents around. ஒரே விஷயம் சொல்றேன். ஒரே விஷயம் என்னதுன்னா இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் மட்டும் நான் கொடுத்துருக்கேங்க. ஸோ இதுதான் என்டையர் பிளாகை பற்றி சொல்ல போது. ஷிஃப்ட் ஹேப்பனிங் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஒய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் கரியர் இது, ஒய் ஜாப் சீக்கர்ஸ் சூசிங் இது, டாப் ஏஐ டூல்ஸ் இது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் lengthy heading, make it short and crisp. இப்போ இதுதான் வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட். இப்போ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம என்டையர் பிளாகும் இதைத்தான் சொல்ல போறோம். இப்போ நான் இது அடுத்த ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி இப்போ இந்த வரைக்கும் என்ன காமிச்சேன், ஒரு ஹெட்டிங் சாரி டைட்டில் ஆஃப் த பிளாக் எப்படி சூஸ் பண்றதுன்னு எழுதணும், டாப் 5. அடுத்தது அதுக்குள்ள வர்ற கண்டென்ட்டை ஒரு ஐடியா நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓவர் வியூல இதெல்லாம் தான் உள்ள வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டோம். சரி, ஓகே, இதுக்குள்ள இன்னைக்கு கண்டென்ட்ல எழுதணும். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கூகுளோட ஒரு இம்பார்ட்டன்ட் அல்காரிதம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இந்த அல்காரிதம் we call it as EEAT. அதாவது என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டைஸ், அத்தாரிட்டி, ட்ரஸ்ட். ஸோ என்ன கூகுள் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா EEAT உங்களோட என்டையர் கண்டென்ட்லையும் EEAT இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது that content should be written by an experienced professional. The content should be written by an expertise who have knowledge in that one. The content should be trustable. The content should be authoritative. Like someone should be like எப்படி சொல்றது, இன்னொருத்தவங்க வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆர் வேற ஒரு பெரிய இதுல இருந்து நம்ம டேட்டா எடுத்த மாதிரி காமிக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கூகுள் யாரு கண்டென்ட் எழுதுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்றாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஆர்டிகல் நீங்கள் எழுதுறப்ப உங்களோட சின்ன பயோகிராஃபி அதில் இருக்கணும். திஸ் ஆர்டிகல் ரிட்டன் பை ஓகே மோகன் குமார், who is having digital 10+ years of experience in digital marketing. He has worked in so many client projects. அந்த மாதிரி வந்து ஒரு 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 சின்ன பயோ வந்து இருக்கணும். அப்போ கூகுள் வந்து அந்த ஆர்டிகலை படிக்கிறப்பவே என்ன ஆகுது, அந்த கிராலிங் இண்டெக்ஸிங் பண்றப்பவே நம்மளோட பயோவையும் படிக்குது.
படிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை படிக்கிறப்ப என்ன புரிஞ்சுக்குது அப்படின்னா, சரி ஓகே இவங்களுக்கு வந்து சாரி ஓகே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அந்த ஆத்தருக்கு வந்து அந்த பயோவை பார்த்தோன்னே இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த ஃபீல்டில் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லைஃப் ஆஃப்டர் 70 இயர்ஸ் அப்படின்னு நான் ஒன்று எழுதுறேன். ஒரு ஆர்டிகல் எழுதுறேன், லைஃப் ஆஃப்டர் 60 இயர்ஸ் அப்படின்னு ஒன்று எழுதுறேன். ஸோ 60 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்க போறத இப்போ மோகன்குமார் எழுதுறான்னா கூகுள் செக் பண்ணி பார்க்குது, அதோட நாள் பார்க்குது. மோகன்குமாருக்கு வந்து அவ்வளோ ஏஜ் ஆகல. இவங்க எப்படி வந்து 60 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கிறது இவங்கனால எப்படி எழுத முடியுது அப்படிங்கிறத அது திங்க் பண்ணுது. ஸோ லைஃப் ஆஃப்டர் 60 நான் எழுதுனேன்னா, நான் 60 தாண்டிட்டேன்னா நான் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறேன்னா 60 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு நான் ஐ ஆம் எக்ஸ்பீரியன்சிங் அண்ட் ஐ எம் ரைட்டிங் திஸ் ஆர்டிகிள். இல்லை இவருக்கு வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல, அதாவது 60 தாண்டல, ஆனாலும் ஆர்டிகிள் எழுதுறாரு அப்படிங்கிறத கூகுள் டிஃபரன்ஷியேட் பண்ணுது. ஸோ இதே நான் 60 தாண்டி எழுதுனேன்னா அந்த ஆர்டிகிளுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்குது. நான் 60 தாண்டல அப்படின்னா வெயிட்டேஜ் வந்து அடுத்த பேராமீட்டருக்கு போய் பார்க்குது. ஸோ அடுத்த பேராமீட்டர் என்ன, இஇல வந்து எக்ஸ்பர்டைஸ். ஸோ சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு தேவையில்லை. நான் வந்து ஒரு ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டு அதன் மூலமா எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கும், புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து மற்றவங்கள பார்த்துருப்பேன், எங்களோட தாத்தா அவங்கள பார்த்துருப்பேன், பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்களை பார்த்துருப்பேன். ஸோ அவங்களோட லைஃப் எப்படி இருக்கு ஆஃப்டர் 60, இதை பேஸ் பண்ணி நான் நிறைய ஆர்டிகிள்ஸ் வெளியில இருந்து படிச்சிருப்பேன். இதையெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணியிருப்பேன். ஸோ ஐ ஹாவ் அன் எக்ஸ்பர்டைஸ் அப்படிங்கிறது தான் இதில் ப்ரூவ் பண்ணோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை, பட் ஐ ஹாவ் அன் எக்ஸ்பர்டைஸ். அத்தாரிட்டி, நான் இதுக்கு சில டேட்டா வந்து ரெஃபர் பண்ணுறேன். இப்போ லைஃப் ஆஃப்டர் 60ல ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும் அக்கார்டிங் டு WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், த ரெக்கமெண்டட் ஃபுட் ஃபார் இந்த டைப் ஆஃப் பீப்புள், இந்த டைப் ஆஃப் பீப்புள் இப்படிங்கிறதால டேட்டா எடுத்து போகிறப்ப தட் பிரிங்ஸ் த அத்தாரிட்டி. ட்ரஸ்ட்வர்த்தினஸ். ஸோ சில ஃபீட்பேக் நான் ஒரு எல்டர் பீப்புள்கிட்ட கேட்குறேன், அவங்க சொல்கிற ரியல் அந்த டெக்ஸ்ட் பேஸ்டில் ஃபார்மேட்டில் ரிவ்யூஸ் இதெல்லாம் கொடுக்குறப்ப வந்ததுன்னா அந்த ஆர்டிகிளுக்கு இன்னும் பலம் சேர்க்குது. ஸோ ஒரு ஆர்டிகிள் நீங்கள் எழுதுறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சம்டைம்ஸ் எல்லா இதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. எக்ஸ்பர்டைஸ் ஆச்சு இருக்கணும். அட்லீஸ்ட் யூ ஹேவ் நாலேஜ் இன் தட் ஒன் சப்ஜெக்ட்ல. அத்தாரிட்டிக்கு யூ ஹேவ் டு பிரிங் சம் எக்ஸ்டர்னல் வெப்சைட் விச் இஸ் அ நேஷனல் லெவல் ஆர் வேர்ல்டு லெவல் ஒரு அட்டென்ஷன் கிரியேட்டிங் வெப்சைட்ல இருந்து நீங்க எடுத்துட்டு வரணும் டேட்டாவை. ட்ரஸ்ட்வர்த்தினஸ், அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ரெவ்யூஸோ டெஸ்டிமோனியல்ஸோ இல்லை கேஸ் ஸ்டடிஸ் இந்த மாதிரி ஏதாவது உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா படிக்கிறவங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நம்புற மாதிரி இருக்கும். ஆனா படிக்கிறவங்க நீங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, இவங்க எக்ஸ்பர்டைஸா எக்ஸ்பீரியன்ஸா யோசிக்க மாட்டாங்க. பட் கூகுள் யோசிக்குது. பட் அதோட இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து கூகுள் நம்மளோட பேஜை முன்னாடி ரேங்க் பண்ணுவாங்க. Are you able to follow me? EE80. Yes, sir. So now let's go to that ChatGPT. I want EE80 algorithm to be implemented in this article or blog. So suggest me how you are going to implement and in what sections and how. கேட்குறேன் கூகுள்டே ChatGPT கேட்குறேன் EE80 எப்படி பண்றீங்க அப்படின்னு. ஸோ டு மேக் யுவர் பிளாக் ஸ்ட்ராங் ஃபார் கூகுள் EE80, நான் சொன்ன மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டைஸ், அத்தாரிட்டேட்டிவ்னஸ், ட்ரஸ்ட்வர்த்தினஸ், ஸ்ட்ராட்டஜிக்கலி இன்க்ளூட் டு ஆர்டிகல். இப்போ நீங்க இதெல்லாம் சொல்லலைன்னா ChatGPT ஆர்டிகல் கொடுத்துருக்கோம், பட் இட் மே நாட் கண்டெயின் EE80. ஸோ அதனால தான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றது என்னன்னா ChatGPTயோட இன்டராக்ட் பண்றதுக்கு நல்லா பழகிக்குவாங்க. அப்போ இன்ட்ரடக்ஷன், எக்ஸ்பீரியன்ஸ், mention real observation about student job seekers shifting toward AI enabled. ஸோ நான் கண் கூட பார்க்கறது எக்ஸ்பீரியன்ஸா எழுதுறேன். எக்ஸ்பர்டைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் இண்டஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஹையரிங் ட்ரெண்ட்ஸ், AI டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்சைட்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் plus trust, use practical comparison based on real student concerns like coding fear, placement, இதெல்லாம் போடணும். AI tool section, expertise, salary and career growth, trustworthiness, ஜாப் ரோல் செக்ஷன், அத்தாரிட்டேட்டிவ்னஸ், இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. Content written by someone who has actually seen the industry. Google now prefers content written by someone who has actually seen the industry. Either நான் அந்த இதுல ஒர்க் பண்ணியிருக்கணும் ஆர் ஐ ஹேவ் seen that industry.
How we will show experience? We will include real student mindset, common fears in the market observation with interview expectation. Instead of digital marketing is growing rapidly, we write many students in Coimbatore who once preferred software courses are now exploring AI-powered marketing because companies increasingly value அப்படிங்கிறது சொல்லுவாங்க. This feels it. At the expertise, we demonstrate deep subject knowledge, explain AI tools, mention actual digital marketing roles வேலை சொல்றாங்க. Instead of AI is important, modern market tools like ChatGPT for content. Authoritativeness. This is article sounding like an industry authority. Add industry, WHO and some industry statistics, mention hiring trends, include demand error. The tone should feel trustworthiness. Fake salary claims, instant fresher salary ranges, honest, இல்ல testimonials நீங்க எழுதலாம். Freshers typically begin with அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து குட். நவ் லெட்ஸ் எப்பவுமே எடுத்த அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ல எல்லாத்தையும் ஒரே டைம்ல வாங்கிடுறாங்க ChatGPT. ஏன்னா அது ரொம்ப சின்னதா உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். இந்த 9 டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்ல ஸ்டார்ட்ஸ் வித் டேபிள் ஆஃப் கண்டென்ட் சீரியல் நம்பர் 1. Make sure EEAP wherever applicable and my primary keyword digital marketing course Coimbatore. Later also highlight bold and internal links and external links wherever. ஸோ போல்டு எழுதணும். இப்போ அந்த போல்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் இருக்குங்க. இந்த ஆர்டிகல்ல இந்த இடத்துல வந்து போல்டு பண்ணியிருக்காங்க. எஸ்சிஓல ஒரு டேர்ம் வந்து என்னன்னா போல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா போல்டு யூஸ் பண்ணுவோம் இஃப் யூ வாண்ட் டு எம்பசைஸ் சர்டன் வேர்ட் ஆர் சர்டன் திங்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம போல்டு பண்ணுவோம். அப்போ இந்த போல்டு வந்து பண்ணணும்னா கூகுள் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் ஓகே இது வந்து இம்பார்ட்டண்டா இவங்க சொல்றாங்க, அதனால வந்து நம்ம we need to give importance. அப்போ அந்த இம்பார்ட்டன்ட்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அது கீவேர்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து போல்டு வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இன்டர்னல் லிங்க்ஸ் எப்போ போல நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி கொடுக்க சொல்லி இதை கேட்டிருக்கேன். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சீரியல் நம்பர் 1 எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். Why job seekers in Coimbatore choosing இதான் வந்து மெயின் ஹெட்டிங். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபைனலாக டாக்குமெண்ட் கேட்கறது பதில் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போவே காப்பி ஆர் டவுன்லோட். நான் காப்பி வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் போடுறேன். என்ன பண்ணிருப்பாரு. நான் இதுல என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு இதுக்கு எவ்வளவு கண்டென்ட் நான் சொல்லல, அதனால இட் ஹேஸ் லைக் அரௌண்ட் 500 வேர்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுக்கு ஒரு கண்டென்ட்டுக்கே 500னா நம்மளுக்கு 7-8 சப்ஹெட்டிங் இருக்கு, அதனால ரொம்ப அதிகமா போகும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா 300ன்னு செய்யறேன். Please rewrite with 200 words. ஏன்னா ரொம்ப எடுத்தோடனே இன்ட்ரோடக்ஷன் இவ்வளவு பெருசா போச்சுனாலும் உங்களுக்கு போர் அடிக்கும். இன்க்ளூட் அதாவது டேபிள் ஏதாவது போட சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இதுலேயே போர் அடிக்காம இருக்கிறதுக்காக இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு
any digital marketing course in கோயம்புத்தூருக்கு இதுக்கு வந்து என்னன்னா நம்ம ஆப்பினோட லிங்கை அப்படியே கொடுத்துடலாம் இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஏன்னா இதை கிளிக் பண்ணா அங்க போற மாதிரி இருக்கும். ஏன்னா இது அப்படியே வந்து நம்ம டெவலப்பர் கொடுக்கறதுனால எங்கெங்கெல்லாம் லிங்க் வரும்னு சொல்லிட்டோம்னா ஈஸியா போயிடும். அவங்க ஜஸ்ட் அதை மட்டும் போட்டுருவாங்க. குளோபல் டிஜிட்டல் அட்வர்டைஸ் ஸ்பெண்டிங் இஸ் கிராஸ் $8 8 வேணா வந்து இந்தியன் ருபீஸ் நம்ம மாத்திக்கலாம். Now continue with serial number 2. சாட் ஜிபிடி அந்த அளவுக்கு கிளாட் நல்லா இருக்கு பொதுவா. பட் கண்டென்ட் மார்க்கெட்டிங் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். இதே வந்து ஃபர்ஸ்ட் இது கொடுத்தது. Content you care for words. Suggested in digital marketing course. திருப்பி அதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் நம்ம கொடுக்கறாங்க. லிங்க்டின்க்கு வந்து ஒரு லிங்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க, எக்ஸ்டர்னல் லிங்க். லிங்க் மட்டும் அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். சீரியல் நம்பர் 3. இமேஜ் நம்மளுக்கு தேவைப்படும். ரொம்ப நேரமா வெறும் கண்டென்ட் மட்டும் இருந்தாலும் நல்லா இருக்காது. நம்ம இமேஜ் வந்து சீரியல் நம்பர் 3 கேட்டு பார்க்கலாம். இமேஜ் எப்படி கொடுக்குறது. Give me by generating a suitable image for serial number 3 based on content. ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 1 மினிட் இருக்கு. ஒரு இமேஜ் ஜென்ரேட் ஆயிருக்கு. காப்பி இமேஜ் என்ன பண்ணுறது அப்படின்னா, either இந்த இது முடியறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துக்கலாங்க. இல்லாட்டி இங்கே ஸ்டார்டிங்ல இல்லை நடுவுலையும்
image picture. ஸோ இந்த மாதிரி இமேஜ் ஒன்று போட்டோம் அப்படின்னு ஹெட்டிங்கோட கொடுத்துருச்சுங்க. இது வேண்டியதில்லை. சில பேருக்கு கொஞ்சம் போர் அடிக்காது, அதனால நம்ம இதை கொடுத்துருக்கோம். கண்டினியூ வித் சீரியல் நம்பர் 4. நான் எல்லாத்தையும் ஒரே இதில் கொடுக்குறேன். நீங்க கொடுக்குற தனித்தனியாக கொடுங்க. சீரியல் நம்பர் இருக்கு. நிறைய கேட்கறப்ப அப்படியே கண்டென்ட் குறைச்சிடாது, ஒன்னா கேட்கறப்ப. இதுல வந்து அடிஷனல் இமேஜஸ் நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். டேபிள் 5 6 அந்த மாதிரி நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வாண்ட் டு ஆட் அன் ஆர்ட். ஐ வாண்ட் டு ஆட் ஆத்தர் பயோ. இது வந்து கண்டென்ட்ல வேண்டியதில்லை, பிளாகுக்கு வெளியில இருக்கும் உங்களுக்கு, அதனால அது பிரச்சனை இருக்காது. இல்ல கண்டென்ட்லயே நீங்க கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். கண்டென்ட்டுக்குள்ளேனா கண்டென்ட் வெளியில நீங்க மீனிங் என்னன்னா, அது ஒரு யூனிஃபார்மா எந்த ஆர்டிகல் நீங்க எழுதுனீங்கனாலும் அந்த இது பிளேஸ் ஹோல்டர் மாதிரி அது வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதுல வந்து கம்ப்ளீட் நம்ம EATயோட எழுதியிருக்கோம், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் லிங்க். அது போக வந்து SEO ஆங்கிள் கீவேர்டு நம்ம கொண்டு வர சொல்லியிருக்கோம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இந்த கீவேர்டு தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இது எத்தனை தடவை இந்த பேஜ்ல வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 டைம்ஸ் வருது. பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது 10 டைம்ஸ் வருது. 10 or 11 டைம்ஸ் வருது. மெயின் ஹெட்டிங்கோட சேர்த்து 11 டைம்ஸ் வருவாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்தோம்னா 7 டைம்ஸ் அப்படிங்கிற எதிர்பார்த்தோம். ஸோ 7 to 8ங்கிறப்போ 1 or 2 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, தப்பு இல்லை. ஸோ இன்டர்னல் லிங்க்ஸ் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் மட்டும் நான் என்னன்னு பார்த்துட்டு டெவலப்பர் கொடுத்தோம் அப்படின்னா அவர் வந்து இதை வெப்சைட்ல போய் போட்டுருவாரு. வெப்சைட்ல போட்டோம் அப்படின்னா இந்த கீவேர்டு எல்லாம் வந்து எப்போச்சும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா தேடுறப்ப கூகுள்ல நம்ம ரேங்க் ஆகும். ஸோ நம்ம லேண்டிங் பேஜ் மட்டும் ரேங்க் ஆகாது, இந்த மாதிரி அடிஷ்னல் பிளாக் பேஜஸும் ரேங்க் ஆகும். அது போக நம்ம லிங்க் உள்ளேயே யூஸ் பண்றதுனால சில பேர் இதுக்கும் வந்து நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். அதனால நான் சேவ் பண்ணிக்கிறேன் இதை. இந்த ஆர்டிக்கலை நான் பப்ளிஷ் பண்ண சொல்றேங்க. அவர் பப்ளிஷ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஆர்டிக்கல் எழுதுனதுல எதா இருக்கா உங்களுக்கு, நான் இந்த ஆர்டிக்கலை நான் லிங்காவே உங்களுக்கு தர்றேன். ஓகே, இதுல என்ன சொல்றாங்க, இன்டர்னல் லிங்க் கொடுக்க சொல்றாங்க. எங்க கொடுக்க சொல்றாங்கன்னா திருப்பி இங்கேயே ஒன்று வருது, நம்ம கொடுத்துடலாம். கூகுள் அனாலிட்டிக்ஸ் அகாடமிக்கு அனுப்பிச்சுடுறாங்க.
ஸோ ஒரு இமேஜ் தான் போட்டிருக்கேன். மறுபடியும் வேணா ஐ ஜெனரேட் ஒன் மோர் இமேஜ். Generate another image for serial number 7. ஸோ இப்போ அது ஜென்ரேட் ஆகட்டும். பட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இப்போ ஆர்டிகல் எப்படி எழுதணும் அப்படின்ட்டு? இது வந்து இன்டர்னலாக நம்ம வெப்சைட்டுக்குள்ள எழுதுற ஆர்டிகல். சேம் ஆர்டிகலை நாளைக்கு வேற இடத்துல எப்படி ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஆர்டிகல் வந்து வேற சில வெப்சைட்லாம் பண்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நம்ம அதர் வைண்டிங் அப் ஆஃப் எஸ்இஓ பேராமீட்டர்ஸ் மற்றது எல்லாமே இது வரைக்கும் பார்த்தது இன்னும் பார்க்காதது எல்லாம் சேர்த்து நாளைக்கு ஒரு தடவை பார்த்துட்டோம்னா எஸ்இஓ அதோட கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஒரு ஆர்டிகல் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா தனியால இன்னைக்கு எழுத முடியாது. கண்டிப்பா ஏஐ யூஸ் பண்ணி தான் எழுதணும். நான் முதல்ல எல்லாம் வந்து நீங்களும் சொந்தமா எழுதுங்கன்னு சொல்லுவேன். பட் இன்னைக்கு இருக்கிற சினாரியோல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. டைரக்டா யூ கேன் கோ ஃபார் எனி ஏஐ டூல். ஒரு ஆர்டிகல் எழுதிட்டு கொடுத்தீங்கன்னா நாம லைவா வந்து அதை நம்மளோட வெப்சைட்ல போட்டுருவோம். ஓகே, ஸோ இது வந்து சும்மா ஒரு ப்ராக்டிஸ்க்காக சொல்ல. லைவ் வெப்சைட்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுதின ஆர்டிகல்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. அப்படியே நான் காமிச்ச பிளாக் பேஜ் மாதிரி. So your article also will be published with your bio so that you can have it as a proof for interview or any other purpose you need. Okay. Any doubts? If you have any doubts, let me know.